என்ன சாகம் ஒன்றும் தெரியாது. ஏற்படும் இல்லாட்டி அதுக்கு தாக்கமே இயக்கம் வச்சிருந்தது டிரைவர் இதில் வெடிச்சா முழங்கால இயக்கத்துட்டு இருந்தது கொண்டு போயிட்டு மோடிஃபை பண்ணிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து எங்களுடைய யூடியூப் தளம் மிஸ்டர் லோக்கல். நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம்னா திருவோணமலையில் உவர்மலை என்ற ஒரு பிரதேசத்தில் இருக்கிற ஒரு மியூசியத்துக்கு தான் போகிறோம். என்ன போய் பார்க்க போகிறோம்னா காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் மற்றது போராளிகளால் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் தான் பார்க்க போகிறோம். இயக்கம் வச்சிருந்தது அவங்க தயாரிச்சிருக்காங்க. இதெல்லாம் சும்மா சாதாரணமாக ஏற்றுமதி செய்ய இறக்குமதி செய்யக்குள்ள வாரது தான். இப்போ கேஸ் கலட்டி வச்சுருக்காங்க. இதில் வெடித்தா முழங்காலோட போகும். இவங்க செஞ்ச இதில் வெடிச்சிச்சுன்னா அப்படியே காலே போயிடும். இந்த இடத்துல போடுற ஷூ, இந்த ஷூ போட்டு போயிட்டு மிதிவெடி இருக்கிற இடத்த வந்து நாங்கள் தேடுறோன்னு சொல்லுங்களேன். இதை வச்சு அந்த மிதிவெடி இருக்கிற இடத்த மிதிச்சோம்னு சொன்னால் இந்த ஷூவை கலட்டு தப்பிக்கல அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பாரம். அதனால காலுக்கு ஒன்றும் நடக்காது. சைக்கிளில் தான் வெடிக்கும். வெடிக்கக்குள்ள தானே கால் இது வெடிக்கக்குள்ள வெடிக்காது. சாதாரண அந்த பாரத்துக்கு இருக்கும். இது அதுக்கு போகிற ஹெல்மெட், இது அது கொண்டு போகிற இயந்திரம், அதை தேடி எடுக்கிறது இயந்திரம். இது போறதுக்கு நடக்கிறதுக்கு ட்ரைனிங் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் நடக்கல. இது ஆமியாக்க போகுது. அதோட கூட ஹெல்மெட் தான் அது. அது வாகனங்களுக்கு வைக்கிறது. கன்னிவெடி தான் வாகனங்களுக்கு வைக்கிறது. இதுல என்ன சொசைட்டி, இது ஜென்ஸ்ட, இது ஃபுல்லாக சைக்கிள் போர்ட்ஸ்ல தான் செஞ்சுருக்காங்க. இது வெடிச்சுன்னு சைக்கிள் போர்டில் தான் எல்லாருக்கும் பட்டு தான் வெடிக்கும். இதில் பட்டன் ஒன்று இருந்திருக்கு. அந்த பட்டனை பிடிச்சி இழுக்கக்குள்ள இது வந்து கிளைமேட் வாகனங்களுக்கு வைக்கிற இதுவும் அவங்கள்ட்ட இயக்கத்திட்ட இருந்தது தான். இது வாகனங்களுக்கு வைக்கிற, இது ஆமை தேங்கி அது இதுக்கு வைக்கிறது. உடனே வெடிக்காது. அதாவது இந்த இருக்கிற கிளிப்பை கலட்டி இது எவ்வளோ நேரம் அமர்த்தி பிடிச்சிருந்தாலும் வெடிக்காது. இந்த விடுற அந்த 4 செகண்டில் தான் வெடிக்கும். இதை பிடிச்சிட்டு இழுப்பாங்க. இழுத்து போட்டு எரியாமல் கையில் வச்சுருந்தாலும் வெடிக்காது. எரியக்குள்ள தான் வெடிக்கும். எரியக்குள்ள 4 செகண்ட் வெடிச்சிடும். இப்போ போகிற தூரம் அப்படியே போயிடும். இங்கே இருக்கிறதெல்லாம் இயக்கம் பயிற்சி ஆயுதம் தான் கூடுதலாக இருக்குது. அதாவது வந்து இயக்கமாக்கள் வந்து வெப்பன்ஸை கொண்டு போயிட்டு மோடிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது இதெல்லாம் நீங்கள் AK-47 சொல்கிறீங்க தானே, அதோட பேரை இப்போ மோடிஃபை பண்ணி T-56 இல்லை. இப்போ வந்து அது வந்து ஒரு அதை செஞ்ச ஆண்டு தானே AK-47 சொல்றது. அது வந்து கண்டுபிடிச்ச ஆண்டு. அதை வந்து மோடிஃபை பண்ண பிறகு T-56 தான் அதில் பேர். இப்போ T-56ன்னு தான் இப்போ சொல்லுவாங்க. AK-47 சொல்கிறல்ல இப்போ அதெல்லாம் கொண்டு போய் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க இந்த பாருங்க. AK-47க்கு கீழே வந்து இந்த பொம்மை போகிற மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு பார்ட்ஸை வந்து ஃபிட் பண்ணி அவங்க வந்து இன்னும் ஈஸியாக ஃபயர் பண்ணுற மாதிரி செஞ்சுருக்காங்க. இந்த ஆர்மிட்ட இருந்த ஆயுதங்கள் அவங்கள்ட்ட இருக்கல தானே, அதனால இவங்கெல்லாம் மோடிஃபை பண்ணிருக்காங்க. அந்த இதுவும் மோடிஃபை பண்ணிட்டான் பாருங்க. மேலும் பொம்மை போடையும் மேலும் அப்படின்ற மாதிரி. இது வந்து T-56 3 மொராடியா வச்சு 90 புல்லட்டும் 3 புல்லட்டாக போகிற மாதிரி செஞ்சுருக்காங்க. இதில் வந்து இந்த மெகசின் போடுறது மேலால் இதுவும் மோடிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாண்டில் வச்சு மோடிஃபை பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக இயக்கம் பயன்படுத்தினிருக்காங்க. இயக்கம் பயன்படுத்துறது நம்ம வச்சிருந்தது. இதுவும் ஸ்டாண்டில் வச்சு AK-47க்கு ஸ்கோப் செட் பண்ணி செஞ்சுருக்காங்க. இது AK-47 T-56 தான். அதை அவங்க மோடிஃபை பண்ணியிருக்காங்க. பார்த்து தரணும் இல்லை. இது என்ன?
இது அந்த அதை மாதிரி தான் காலத்து வக்குன்னு தான் நினைக்கிறேன். அது ரெண்டும் காலத்து வக்குன்னு சொல்லுவாங்க. காலத்து இதெல்லாம் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சுடையும் மேலும் அந்த கூரிய கத்தி மாதிரி இருக்கிறதால குத்தி தாக்கையும் மேலும் அது விஷம் தடவி குத்துற கத்தி. அதாவது பாதுகாப்புக்கு வச்சுக்கணும். விஷம் தடவி வச்சிருப்பாங்க, குத்தின்னு ஒன்று சாகுற மாதிரி அதுக்கு பயன்படுத்துவாங்க. இங்கெல்லாம் கார்பேஜில் அடித்தா மட்டும்தான் தாக்கம் ஏற்படும், இல்லாட்டி அதுக்கு தாக்கம் டேங்கில் அடித்தா அது மற்ற வெப்பன்ஸில் அடித்தா புல்லட் ஒன்றும் செய்யாது. ஆர்பிஜியில் அடித்தா மட்டும்தான் விளைவு போகுது. சரி தள்ளி கொண்டு போய் தேவையான இடத்த வச்சு ஃபயர் பண்ணுவோம். அது சிங்களத்தால பேர் காலத்து வச்சு அந்த பெரிய குண்டு போடுறது இதுவும் அவங்க வச்சிருந்த கையத்தை. இதில் வந்து வீட்டில் வந்து நெருப்பு பந்தத்தை கட்டிட்டு ஒரு பங்கரத்தை ஷூட் பண்ணி பத்துற மாதிரி கை தெரியுதோ எதில் ட்ரை பண்ண என்ன ஆகுறேன் இதெல்லாம் இந்த இதை பார்த்து எய்ம் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்து அந்த எய்ம் பண்ணுறேன். ஒரு நான் போகிறேன். இந்த கண்ணாடி கிடக்கு போட. இதுதான் டிரைவிங் சீட் டிரைவர். இங்கே காணல இந்த கூப்பிட்றோம். பார்க்குறதா இந்த டிரைவர் சீட் தான் இன்னும் சாகம் கொண்ட ஒன்றும் தெரியாது. மேலே இருக்க அப்படி தெரியுது. Oh my God. எங்கம்மா டிக்கெட் வாங்க. வச்சுட்டு ஓ